இப்போ நான் பார்க்க போகிறது 9th மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்காட்டு 1.28 பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, n ஆஃப் a ஈக்குவல் 36, n ஆஃப் b ஈக்குவல் 10, n ஆஃப் a சேர்ப்பு b ஈக்குவல் 40 மற்றும் n ஆஃப் a டேஷ் ஈக்குவல் 27 எனில் n ஆஃப் u, uன்னா அனைத்து கணம் சரிங்களா, மற்றும் n ஆஃப் a வெட்டு b ஐ காண்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, நமக்கு n ஆஃப் a, n ஆஃப் b, n ஆஃப் a சேர்ப்பு b கொடுத்துட்டாங்க. நம்மள n ஆஃப் a சேர்ப்பு b, அடுத்து n ஆஃப் a டேஷை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, n ஆஃப் uவையும் n ஆஃப் a வெட்டு b இது ரெண்டு மதிப்பு கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போது கொஷினில் கொடுத்துருக்க டேர்ம் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், n ஆஃப் u அனைத்து கணம் யூன்னா சரிங்களா, கண்டுபிடிக்கலாமா. கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, கொடுத்துருக்கிறத வச்சு n ஆஃப் ஏவையும் n ஆஃப் a டேஷையும் கூட்டணும் சரிங்களா. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, n ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு 36 ப்ளஸ் n ஆஃப் a டேஷோட மதிப்பு எவ்வளவு 27, ரெண்டையும் கூட்டினா 63. அப்போது n ஆஃப் யூவோட மதிப்பு எவ்வளவு 63. ஆன்சரை பிளாக்கில் கொடுத்துக்கோங்க, கொடுத்து பென்சிலில் பண்ணிவிட்டு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன, n ஆஃப் a வெட்டு b, n ஆஃப் a வெட்டு b கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, n ஆஃப் a ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a வெட்டு b சரிங்களா. இது ஃபார்முலா, கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ n ஆஃப் ஏவோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 36 ப்ளஸ் n ஆஃப் பியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 மைனஸ் n ஆஃப் ஏ விட்டு பியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு, அப்படிங்க n ஆஃப் ஏ சேர்ப்பு b சரிங்களா, மதிப்பு எவ்வளவு 40. 36ஐயும் 10ஐயும் கூட்டும்போது எவ்வளோ கிடைக்கும் 46 மைனஸ் 40 கழிச்சா 6. அப்போது n ஆஃப் ஏ விட்டு பியோட மதிப்பு எவ்வளவு 6. ஃபைனலாக பிளாக்கில் எழுதிக்கோங்க.